அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லாரும் அப்படி கண்களை மூடிக்கொள்ளுங்கள். தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ மகிமை இறங்கி வரும்படியாய், ஒரு தெய்வீக வல்லமை இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய ஆளுகை, உம்முடைய வல்லமை, உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும்படியாய், என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய், தேவ பிள்ளைகளெல்லாம் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல இவர்கள் வயது திரும்ப வால வயதாய் மாறும்படியாய், ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் ஒவ்வொருடைய ஆவி ஆத்மாவிலும் உண்டாகும்படியாய், ஒரு பெரிய விடுதலை உண்டாகும்படியாய், ஐயா, வரப்போகிற இந்த 2026 மகிமையும் மகத்துவமுமான காரியங்கள் நடக்கும்படியாய், ஒரு தெய்வீக அக்னி ஒவ்வொருவர் மீதும் விழும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய அனுக்கிரகம், வல்லமை, தேவ தொடுதலை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளும்படியாய், எல்லா அந்தகார வல்லமைகளையும், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார சக்திகளும் அடங்கி போகும்படியாய், உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பொது பலன் அடைந்து வரப்போகிற வருஷத்திலே ஒரு மாற்றமும் மகிமையும் மகத்துவமுமான வாழ்க்கை வாழும்படியாய், எல்லா அந்தகார சக்திகளையும் கடிந்து கொள்ளுகிறோம். பிசாசின் வல்லமைகள் நிர்மூலமாய் போவதாக, எந்த வகையிலும் பிசாசு கிரியை செய்யாதபடி தேவ பிள்ளைகள் எல்லாம் பொது பலன் அடைந்து கழுகுகளைப் போல உயரே எழும்பி பிரகாசிக்கிற, பறக்கிற அற்புதமான அனுபவங்கள் உண்டாகட்டும். தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை அனுப்புவீராக. என் தெய்வமே, உம்முடைய வார்த்தை கடந்து செல்லுவதாக. உயிர்ப்பிக்கிற உம்முடைய வார்த்தை ஒரு மறுரூபத்தை உண்டு பண்ணும்படியாய் தேவ கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் பேசும்படியாய் கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம் சுவாமி. எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே பிதாவே. எல்லாரும் நல்ல சத்தமா சொல்லுங்க, ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. Mighty God, this is a wonderful time. Amen. Thank you, அன்பான பாஸ்டர் ஐயா செல்வகுமார் அவர்களுக்காக, அன்பு சகோதரிக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தருடைய அருமையான உதவி போதகர் குடும்பங்களுக்காக, விசுவாச பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். வலது கை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாட்களில் எத்தனை ஒரு நம்புறீங்க, கர்த்தர் மகிமையா மகத்துவமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். ஆமென். வரப்போகிற வாழ்க்கையில அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு நல்ல காரியத்தை நம்ம நிச்சயமாய் நம்ப வேண்டிய ஒரு மகிமையான காரியம் இருக்கிறது. பாருங்க, நாம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை, நம்ம போயிட்டு இருக்கிற வழிகள், நம்முடைய சிந்தனைகள், நம்ம எப்படி போயிட்டு இருக்கிறோம், எப்படி நடந்துட்டு இருக்கோம், நம்ம வாழ்க்கையில் எதை பெற்றிருக்கிறோம், எந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்னு கேட்டோம்னா, ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல, உங்கள் நினைவுகளும் என் நினைவுகள் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்வாய் இருக்கிறதோ அவ்வளவாய் உங்களை பற்றிய என் நினைவுகள் இருக்கிறது. உங்க மேல, ஒவ்வொருவர் மேலையும் கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனம் மகா மகத்துவமானது. நம்புறவங்க எல்லாம் ரெண்டு கையை தட்டி, இந்த ஆண்டு என் வாழ்க்கையில ஒரு அக்கினி, ஒரு அனல் உண்டாகணும். சொல்லுங்க வாய் திறந்து, என் வாழ்க்கையில ஒரு அனல் உண்டாகணும். நான் புது பலன் அடையணும். வாயை திறந்து சொல்லுங்க, ஒரு புது பலன், ஒரு புது பலன். சொல்லுங்க, புது பலன். கழுகுக்கு சமானமாய் என் வயதை திரும்ப வாழ வயது போல் ஆக்குகிற ஒரு புது பலன். ஆமென். நீங்க சொன்னீங்க, இந்த வார்த்தையை சொன்னீங்க, அது உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். நம்புறோம், ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஏதோ வேலை பார்க்கிறோம், ஏதோ வீடு இருக்குது, கார் இருக்குது, உண்மையான கர்த்தருடைய பிளஸிங்ஸ், நல்லா இருக்கிறோம், ஓகே நல்லா இருக்கிறோம். உலகத்தில் கோடிக்கணக்கான பேர் இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு காரியம் நான் கர்த்தருடைய வார்த்தையின்படியே சொல்றேன். உங்க ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவர் வைத்த
மறைத்து வைத்திருக்கிற அந்த மகிமையான காரியங்களை ஒருவன் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, கண்ணால் கண்டதும் இல்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்குமோ அவைகளை கர்த்தர் தம்முடைய ஆவியினாலே அவருடைய வார்த்தையினாலே வெளிப்படுத்தி இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி மைட்டி காட், ஒரு அனல் உண்டாகட்டும், பற்றி எரியட்டும். மைட்டி காட். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு விஷயம் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அக்னியை போட வந்தேன், அக்னியை போட வந்தேன், அக்னியை போட வந்தேன்னு சொல்லிட்டு என் வேலை முடிஞ்சிச்சு, நான் போட்டாச்சு. யார் மேலே போட்டிருக்கிறேன்? என் பிள்ளைகள் மேலே நான் போட்டிருக்கிறேன். எல்லாருக்குள்ளேயும் அந்த அக்னி இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் அந்த அபிஷேகம் இருக்குது, உங்களுக்குள்ள அந்த ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் எப்போ சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை கேட்டு சபையில் வந்து சேர்ந்து விசுவாசி மாறினீர்களோ அப்பொழுதே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே you are sealed by the Holy Ghost. பரிசுத்த ஆவியினாலே முத்திரையிடப்பட்டீர்கள். அவர் போட்டுட்டாரு, அக்னியை போட்டுட்டு அவர் சொல்றாரு, அந்த அக்னி இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். எத்தனை பேர் நீங்க விரும்புறீங்க பற்றி எரியணும்னே? பாருங்க, நம்ம கேட்கலாம், ஆண்டவரே அந்த அக்னியை நீங்களே பற்றி எரிய வைக்க கூடாதா? எங்க பிள்ளைகள் அல்லது எங்க சகோதரருடைய வாழ்க்கையில அந்த அக்னியை போட்ட நீங்களே பற்றி எரிய வைக்கலாமன்னா, நோ, அக்னியை போட்டாச்சு, போடதான் வந்தேன். அக்னியை பற்றி எரிய வைக்க வேண்டியது அவர்களுடைய வேலை. நல்லா நான் சொல்கிற ஒரு காரியத்தை புரிஞ்சுடுங்க ஐயா. கட்ட வண்டி அக்னி இல்லாமல் ஓடும், கட்ட வண்டி தள்ளு வண்டிலாம் அக்னி இல்லாமல் போகும். தள்ளு வண்டி, சைக்கிள், மிதிவண்டி, அந்த சின்ன பையன் ஓட்டிகிட்டு திருவோம் பாருங்க, கூந்தல் வண்டி எல்லாம் அக்னி இல்லாமல் போகும். சின்ன மொபட்டில் இருந்து ஏரோப்ளேன் வரைக்கும் அது பறக்கணுன்னா அக்னி வேணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, அக்னி வேணும். அந்த அக்னி உள்ள இருந்தால் மட்டும் போதாது, அது பற்றி சொல்லுங்க, வாய் திறந்து, அது பற்றி. சத்தம் கேட்கலையே? அது பற்றி, அழகா சொல்லுங்க, பற்றி தன்னாலே எரிய ஆரம்பிச்சிடும். அது பற்றி எரிய வேண்டும். நல்லா எரியிற மாதிரி விசுவாசத்தை காட்டுற மாதிரி. ஓ மைட்டி காட், ஆமென். நோ டவுட். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ள இருக்கிற அக்னி அது பற்றி எரியும் பொழுது நீங்கள் புது பலன் அடைவீர்கள். ஆண்டவரே அபிஷேகத்தை தாரும், வல்லமையை தாரும், ஊத்துங்கப்பா. நோ, யூ ஹேவ் த ஃபயர் இன் யூ. ஆமென். எத்தனை சொல்றீங்க ஆமென்? உங்களுக்குள்ள அந்த அக்னி இருக்கிறது, அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குது. ஐயா, உங்கள வரங்கள் இல்லாத மனுஷனே கிடையாது. எல்லா 9 வரங்கள் அல்ல, எல்லா வரங்களும் உங்களுக்குள்ள இருக்குது. நம்புறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்கிட்ட அந்த வரம் இல்லை, இந்த வரம் இல்லை, எனக்கு அந்த வரம் தான், அந்த வரத்துக்காக காத்திருக்கிறேன், இந்த வரத்துக்காக ஜெபிச்சிட்டு இருக்கேன். நோ, எல்லா வரங்களின் மொத்த அதிபதியும் உனக்குள்ள இருக்கிறார். நம்புறவங்க மாத்திரம் மறுபடியும் உங்க விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கட்டும். மைட்டி காட். எல்லா வரங்களின் மொத்த அதிபதி உனக்குள்ளே. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க சொல்லுகிறது எதுவோ அது நடக்கும். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சொல்ற மாதிரி நடக்கும் நம்புறீங்களா? சொல்லுங்க, நான் சொல்லுகிறபடியே நடக்கும். சொல்லுங்க, வாய் திறந்து, நான் சொல்லுகிறபடியே நடக்கும். அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அக்கினியை நமக்குள்ளே போட்டிருக்கிறார். அந்த அதிகாரம் அவருடைய பிள்ளைகளாகும்படி, ஐயா, வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த சர்வ வல்லவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ பிழைச்சிட்டு போடா, பிள்ளை மாதிரி கிடந்து சாப்பிட்டுட்டு போட்டோம், பிறகு எடுத்து தின்னுட்டு போட்டோம். நோ, அதல்ல. பிள்ளைகளாகும்படி அதிகாரம். ஆமென். சத்தமா சொல்லுங்க, அதிகாரம். இந்த 2026 ஆண்டவரே அது வேணும், இது வேணும், அதை தாரும், இதை தாரும் இல்ல. You can inherit what you want. Amen. ஆமா, நீங்க சொல்ல முடியும். இந்த மலையை பார்த்து இந்த 2026 20 21 24 25 என்னை சுற்றி இருக்கிற மலைகள் எல்லாம் என்னை எழும்ப விடாதபடி, என் குடும்பத்தை ஒப்பேற விடாதபடி, என் ஆரோக்கியத்திற்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு, என் ஊழியத்திற்கு விரோதமாக இருக்கிற எல்லா மலைகளும் பெயர்ந்து போவதாக. பெயரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எவ்வளவு வேணும் நீங்க சந்தேகப்படாம நீங்க சொன்னீங்கன்னா கர்த்தர் சொல்வார், நீங்கள் சொன்னபடியே நடக்கும்.
கைகளை நல்லா தட்டி பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்க சொன்னபடியே நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. மலைகளா என்ன சுத்தி என்னடா மலைகளா? எனக்கு விரோதமா, என் வாழ்க்கைக்கு விரோதமா, இல்லைன்னா எனக்கு மேல் அதிகாரியா இருக்கவன், இல்லைன்னா என் ரைட்ல இருக்கிறவன், லெப்ட்ல இருக்கிறவன் அத்தி மரம் மாதிரி இருக்கிறான், என்னை வாழ விட மாட்டாங்க, என்னை மூவாக விட மாட்டாங்க, என்னை பறக்க விட மாட்டாங்க, என்னை செய்ய விட மாட்டாங்க. பிடுங்கப்படு இயேசுவின் நாமத்தினாலே. பிடுங்கப்படுவானா பட மாட்டானா? உனக்கு மேல இருக்கிற அதிகாரி அப்படி ஒரு இடைஞ்சலா இருந்தாலும் பிடுங்கப்படு இயேசுவின் நாமத்தினாலே. நீ பட்டு போ, நீ சொன்னா பட்டு போவையா? எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஆமென். ஒரு முள்ளிங்க சிங்க மாதிரி. நாங்க ஒன்றும் பூனைக்கு பிறந்தவங்க இல்லை, நாங்கெல்லாம் யூத ராஜ சிங்கத்திற்கு பிறந்தவர்கள். அப்படி நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி, அதுக்கு மொழி வேற, அதுக்கு ஸ்டைல் வேற, அதுக்கு பேச்சு வேற. ஆமென். சிங்கனாலும் சிறுநரிகள் பிறப்பதில்லை. நடக்கும் அடையாளங்களாவன என்ன செய்வாங்க? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். எத்தனை பேர் துரத்தல் விரும்புறீங்க? நல்ல வலது கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். அவருடைய நாமத்தினாலே நல்ல வாயத்திறன்னு சொல்லுங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை எனக்கெல்லாம் ஏன் சார் பிசாசை துரத்தணும்? நான் போய் ஊழியமா பண்றேன், நான் தீர்க்கதரிசியும் இல்லை, தீர்க்கதரிசியும் புத்திரனும் இல்லை, நான் ஏன் பிசாசை? நோ சார். உங்க வீட்டில் உங்க பிள்ளைகளை பிடிக்கிற, உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு கீழ்ப்படியாமையின் ஆவி, பலகீனத்தின் ஆவி, கேன்சர் மட்டும் ஆவி இல்லை, பலகீனம் மட்டும் ஆவி இல்லை, கீழ்ப்படியாம செல்ல இருக்கிற பிள்ளைகள், சொன்னா கேட்காத பிள்ளைகள், ஆமா குடிவெறியில் இருக்கிற பிள்ளைகள், ஏதோ வச்சு நவட்டிக்கிட்டே இருக்கான், சம்திங் சினிமா பார்த்துட்டு இருக்கான், தொடர் பார்த்துட்டு இருக்கிறான், ஏதோ லஸ்ட்ல இருக்கிறான். எந்த லஸ்டா வேணாலும் இருக்கட்டும், சாப்பாட்டு லஸ்டா கூட இருக்கலாம் சார். இது எல்லாமே ஆவி. உங்க பிள்ளையுடைய வாழ்க்கையை கெடுக்கவும் அழிக்கவும், உங்க வாழ்க்கையை, உங்க சரீரத்தை கெடுக்கவும் அழிக்கவும் நாசமாக்க வர்றது எல்லாமே ஆவி. இதெல்லாம் நீங்க துரத்தலன்னா யார் துரத்துவா? இந்த சபையில வந்து சபையின் உறுப்பினர்களா இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. You can command people. ஆண்டவர் சொல்றாரு, in my name my people will cast out all the demons. Amen. துரத்தணுமா துரத்தக்கூடாதா? திடீர்னு பாருங்க, செல்லு பார்க்காத, செல்லு பார்க்காத, செல்ல பார்க்காதன்னு சொல்றல. நீ அம்மா சொன்னா ஏன் பிள்ளைகளை கேட்குது, ஏன் பார்க்க கூடாது மம்மி? ஆமா, ஊர்ல நீங்க பார்க்க முடியும், ஏன் பார்க்க கூடாது? பார்க்க தான் செய்வேன். இப்படி செய்யாத. இந்த காலத்தில் பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது, யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நல்ல கவனிங்க, ஏன் முடியல? அவனுடைய ஆளுகை, அவனுடைய அதிகாரம். பிள்ளைகளுக்கு கீழ்ப்படியாமையின் ஆவி, ஏதோ ஒரு வகையில் லஸ்ட், ஏதோ ஒரு வகையில் அதில் அடிக்ட் ஆயிடுறாங்க. ஈவன் கேம்ஸ்ல எப்படி நம்ம பிள்ளைகளை விடுவிச்சு எடுக்கிறது, எப்படி அவங்க கேரக்டரை மாத்துறது, இந்த கெட்ட கேரக்டரை, கீழ்ப்படியாத எண்ணங்கள் எல்லாம் கொடுக்கிறது யார் சார்? பிசாசு சார். என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? மாம்ச முயற்சி, மாம்ச சிந்தை மரணம். உங்க கணவனையோ உங்க பிள்ளைகளையோ நீங்க டைட் பண்ணீங்க, அழிவில் கொண்டு சேர்த்துறோம், அழிவில் கொண்டு சேர்த்துறோம். ஏமேன். நீங்க அங்க போனீங்க, ஏன் அப்படி போனீங்க, ஏன் வாட்ட பேசுறீங்க, ஏன் வாட்ட பேசுறீங்கன்னு சத்தம் போட்டு அவனை டைட் பண்ணிட்டே இருந்தா ஒரு நாள் அவளை கூட்டி கொண்டு வீட்டில் வச்சிருவான். ஒன்றும் செய்ய முடியாது. மனைவி தன்னுடைய நல்ல நடக்கையினாலே கணவனை ரட்சிக்கிறாள். என்ன நல்ல நடக்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதா நல்ல நடக்க. என்ன சொல்லணும்? என் கணவனை பிடித்திருக்கிற, என் மருமகனை பிடித்திருக்கிற, என் மகளை பிடித்திருக்கிற குடிவெறியின் ஆவியே, லீவ் மை சில்ட்ரன். யூ கேன் கமாண்ட் ஆர் நாட். நீங்க அப்படி கமெண்ட் பண்ணணும். நீங்க உங்க உள்ளறையை பூட்டி கொண்டு உள்ளறையில் இருந்து நீங்க என்னெல்லாம் கமெண்ட் பண்றீங்களோ, இயேசுவின் நாமத்தினால என் மகனை, என் மகளை பிடித்திருக்கிற இந்த கீழ்ப்படியாமையின் ஆவியே, அல்லது இந்த துஷ்ட ஆவியே, பலகீனத்தின் ஆவியே, அல்லது மூர்க்கத்தின் ஆவியே, கோபத்தின் ஆவியே, சந்தேகத்தின் ஆவியே, என் பிள்ளைய, என் குடும்பத்தை விட்டு வெளியேறு. யூ கேன் காஸ்ட் அவுட். நீங்க அப்படி கமெண்ட் பண்ணா அது போயிடும். நீ நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி, ஓ க்ளோரி, நோ டவுட், no doubt my dear people, no doubt. உங்கள் வாழ்க்கையில் இந்த 2026 மறுபடியும் ஆண்டவரே கதவை திறக்கணும், நல்ல வாழ்க்கையை தரணும், நல்ல வழிகள் திறக்கணும். இல்லை அதை கொடுங்க, இதை கொடுங்க. நோ, யூ கேன் இன்ஹெரிட் வாட் யூ வாண்ட். ஆமென். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் நீங்க சொல்ல முடியும். அநாதி கதவுகளே, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தடுத்து கெடுத்து வச்சிருக்கிற எல்லா கதவுகளும் திறக்கப்படுவதாக. சொல்லலாமா சொல்லக்கூடாதா?
எத்தனை பேர் சொல்லலாங்கிறவங்க எல்லாம் கையை காட்டுங்க பார்க்கலாம். ஆமென். எனக்கு முன்பாக இருக்கிற எல்லா மலைகளும் என்ன செய்யட்டும்? பெயர்ந்து போகட்டும். நீங்க சொல்லணும். நீங்க சொன்னா அது நடக்கும். மரணமும் ஜீவனும் உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆமென். அதை விரும்புகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஏதோ மேலோட்டமா ஏதோ சும்மா அப்படி இருந்துட்டு இருந்தா காரியம் நடக்காது. நீங்க என்ன செய்யணும்? இந்த நாட்கள்ல 2026 அதை சக்சஸ் பண்ற ஒரு கிருபை, சக்சஸ் பண்ற ஒரு அத்தாரிட்டி, பவர் எல்லாம் யாரு கையிலையும் இல்லை, உங்க கையில இருக்கிறது. நம்புறோம்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோசுவாட்ட ஆண்டவர் சொல்லும் போது பாருங்க, மோசேக்கு அடுத்தால வந்து அற்புதமான யோசுவாட்ட சொல்லும் பொழுது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகள் எல்லாம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதை நீ இரவும் பகலும் இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்யும்படியாய் நீ கவனமாய் இருக்க வேணும். அதுல உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. என்ன காரியம் நடக்கணுமோ, என்ன காரியத்தில் உனக்கு சக்சஸ் வேணுமோ, உன் பிள்ளைகள் எப்படி போயிட்டு இருக்கிறாங்க, உன் குடும்பம் எப்படி போயிட்டு இருக்குது, உனக்கு பறக்க வேண்டிய விதத்தில் பறக்க முடியல, என்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, என்ன சேலஞ்ச் இருக்குது, கர்த்தர் நம்ம மேல வச்ச பெரிய தரிசனங்கள் என்ன நடக்கலனா, you can command, you can stand against all evil powers. நீங்க அதை என்ன செய்யணும்? நீங்க இன்ஹெரிட் பண்ணிக்கொள்ள வேண்டும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறாரு. நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதி இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு திடம் கொண்டு பலபனதாயிரு. அப்பொழுது உன் வாழ்க்கையை, உன் வழியை நீயே வாய்க்க பண்ணுவாய். ஆமென். உங்க வழியை வாய்க்க பண்றது யாரு? அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணல, இவர் எனக்கு சப்போர்ட் பண்ணல, எனக்கு அது இல்லை இது இல்லை, எது இல்லைனாலும் சரி, இந்த அதிகாரம், கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அந்த காரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை நோக்கி கடந்து செல்வீர்கள். ஒளிப்பிடத்திலே இருக்கிற புதையல்களை நோக்கி கடந்து செல்வீர்கள். உங்களுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதபடி திறந்தே இருக்கும். நல்ல கைகளை தட்டி ஓ க்ளோரி, ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, 2 வருஷத்துக்கு முன்னால மணிப்பூர் போயிருந்தோம். அப்படியே பீகார் போயிட்டு ஒரிசாலாம் ஊழியம் பண்ணிட்டு எங்கிட்ட 5 வண்டியும் கொண்டுட்டு போய் பெரிய பெரிய குருசைட்ஸ் நடத்துறது தான் எங்களுடைய வேலை. எங்களுடைய வேலையே ஐ ஆம் த இவாஞ்சலிஸ்ட். எங்களுக்கு வேலையே எல்லாம் நாங்களே 2500 சேர் வச்சிருக்கிறோம். ஒரு ட்ரக்கு ஃபுல்லாக சேரு, பெரிய 50 அடி நீளமான பெரிய ஸ்டேஜ், ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் நடத்தக்கூடிய எல்லா சரக்குகளும் வச்சது மாத்திரமல்ல, லைட்டு, சவுண்ட்ஸு, அதுக்கேற்ற பெரிய 62,000 வாட் ஜெனரேட்டரு எல்லாம் கொண்டுட்டு போகிறதோட பாருங்க, எல்லா பொருளும் கொண்டு போவோம். போய் பாருங்க, அந்த 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 மணிப்பூருக்கு போக முடியாது. ஐயா, இதுக்குள்ள வர்றதுக்கு, நம்ம கேம்பஸ்க்குள்ள வர்றதுக்கு என்ன செக் பண்ணுறான்? பரத்தால திறக்கிறான், முன்ன திறக்கிறான், அங்கே திறக்கிறான், இங்கே திறக்கிறான், இவ்வளோ செக் பண்ணுறான்னு. அந்த ஆபத்தான நேரத்தில் எப்படி மணிப்பூருக்கு போக முடியும்? அருமையான தேவ பிள்ளைகளே, if God is with you, mighty God, உங்களுக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கணும். இந்த சர்வ வல்லமையுள்ள ராஜாதி ராஜா நம்மோடு இருக்கிறார். சொல்லுங்க, நம்மோடு இருக்கிறவர் யாரு? இந்த ராஜாக்களை போன்றவர் அல்ல. இங்க இருக்கிற இந்தியாவில் இருக்கிற ராஜா, தமிழ்நாட்டில் இருக்கிற ராஜாக்களுடைய சுவாசத்தை கையிலே வைத்திருக்கிறவர். ஆமென். நம்மோடு இருக்கிறவர் யாரு? இந்த ராஜாக்களுக்கு அதிபதி. கைகளை நல்லா தட்டி நீங்க நம்பணும். Who is sending me? Who is with me? He is the Almighty God. Amen. சத்தமா சொல்லுங்க, ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை செக் போஸ்ட்? 100க்கும் மேற்பட்ட செக் போஸ்ட்களை கடந்து போகிறோம். 100க்கும் மேற்பட்ட செக் போஸ்ட். எத்தனை அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்தார் தெரியுமா? அவர் நம்மோடு இருக்கிறவருங்க. எத்தனை அதிசயமான காரியங்களை யோசித்து பாருங்க. ஒவ்வொரு 7 டிஸ்ட்ரிக்டில் போய் பெரிய பெரிய மைதானங்களில் கூட்டம் நடத்திட்டு வெளியே வர்றது விளையாட்டா? எவ்வளோ பேர் செக் பண்ணியிருப்பான்? எல்லா கண்களிலும் தயவு, கணக்க வேண்டிய கண்களில் தயவு, க்ளோஸ்
பண்ண வேண்டிய கண்களை க்ளோஸ் பண்ணி கர்த்தர் பத்திரமாய் அழைத்து சென்றார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். நீங்க நம்பணும். நான் சொல்லுவேன் அடிக்கடி, ஐ ஆம் ஃப்ரம் காட். மக்கள் பார்ப்பாங்க, உங்களுக்கு தெரியும் நான் சொல்றது இல்லை. ஐ ஆம் ஃப்ரம் காட். ஐ டிக்ளேர், சொல்லுவேன் தைரியம், ஐ ஆம் ஃப்ரம் காட். கடவுள்கிட்ட இருந்து வர்றையா? கடவுள்கிட்ட ரொம்ப பெருமை பிடிச்ச மனுஷனாக இருப்பாரோ, கடவுள்கிட்ட இருந்து வர்றேங்கிறான் அப்படின்னு நினைப்பாங்க. நம்பர் 1 என்ன பாருங்க, கடவுளோடே வர்றேன். ஹிஸ் நேம் இஸ் இம்மானுவேல். சொல்லுங்க இம்மானுவேல். இம்மானுவேல் நீங்கள் ஒழுங்காக சொன்னீங்கன்னாலே உங்கள் உடம்புல இருக்கிற பலகீனம், வலி, வேதனைகள் டக்குன்னு போயிடும். இம்மானுவேல்னா என்ன அர்த்தம்? கர்த்தர். சத்தமாக சொல்லுங்க, கர்த்தர் நம்மோடுன்னு சொல்கிறத இனி கொஞ்சம் மாற்றி சொல்லணும். எப்படி சொல்லணும்னா, நம்மோடு கர்த்தர், நம்மோடு கர்த்தர் என்னோடு. நம்மோடுன்னா என் கூட வந்தவங்க கூட இருக்கிறாரோ இல்லையோ. ஒரே படுக்கையில் 2 பேர் படுத்திருப்பாங்க, ஒருத்தன் இருப்பான், ஒருத்தன் போயிடுவாங்க. ஒரே திரிகை அரைச்சிட்டு இருக்க 2 பேரில் ஒருத்தர் பேர். நம்மோடுங்கிறத விட நீங்கள் நம்பணும், இம்மானுவேல் மீன்ஸ் கர்த்தர் நம்மோடு என்னோடு. சொல்லுங்க வாய் திறந்து. ஏன் நான் கடவுள்கிட்ட இருந்து வர்றேன்னா முழிச்சாங்க பாரு, முழிப்பாங்க சில இடத்துல. என்னடா முழிக்கிறீங்க? கர்த்தர் என்னோடு. சொல்லுங்க கர்த்தர். சொல்லுங்க கர்த்தர் என்னோடு. அம்மா கர்த்தர் என்னோடுன்னா திறக்காத கதவுகள் திறக்கும். ஆமென். யாரோட நான் வந்திருக்கிறேன் தெரியுமா? நீங்க சொல்லணும், ஸ்பிரிச்சுவல் ரேம்ல, அதாவது ஆவி மண்டலத்தில் வேற ஒரு அதிகாரமும் வேலை செய்ய முடியாது சார். நல்லா கவனிங்க. ஆவி மண்டலத்தில் வாழ்றோம் நம்ம. நம்முடைய வாழ்க்கை ஆவி மண்டலத்தில். நாமளும் கூட என்ன செய்கிறோம்? ஆவி மண்டலத்தில் தான் கண்ட்ரோல் பண்ணப்படுகிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜனையும், எல்லா ராஜாக்கள், பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், எல்லா அதிகாரிகளை கண்ட்ரோல் பண்றது யாரு? என்ன மனுஷனும் கண்ட்ரோல் பண்றதை விட ஒன்று இருளின் ராஜ்யம், என்னோட தேவனுடைய ராஜ்யம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் கண்ட்ரோல் பண்றது. ஒன்று பிசாசு கண்ட்ரோல் பண்ணணும், அல்லது நம்முடைய ஆண்டவருடைய கண்ட்ரோல். நம்முடைய ஆண்டவருடைய கண்ட்ரோல் தான் சுப்ரீம் கண்ட்ரோல். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இந்த ஸ்பிரிச்சுவல் ரேம்ல நீங்க என்ன சொல்றீங்களோ, என்ன தைரியமா நிக்கிறீங்களோ, என்ன டிக்ளேர் பண்றீங்களோ, என்ன ப்ரோக்ளைம் பண்றீங்களோ, அதை செயல்படுத்துவதற்காக கர்த்தருடைய பலத்த சௌரியவான்களாகிய தூதர்கள் இருக்கிறார்கள். சொல்லுங்க ஆமென். நீங்க விசுவாசத்தோடு இந்த மலை பிடுங்கப்படுவதாக, இந்த மலை இந்த அத்திமரம் பிடுங்கப்படுவதாக நீங்க சொல்லும் பொழுது அதை செய்கிற தூதர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். Maybe you cannot see, நீங்களால் பார்க்க முடியாது. தூதர்கள் ஏன் பார்க்க முடியாது? அவர்கள் ஆவிகளாய் இருக்கிறார்கள். கைகளை நல்லா தட்டி mighty God. அவர்கள் ஆவிகளாய் இருக்கிறார்கள். யூ கேன் கமெண்ட். இதுதான் ஸ்பிரிச்சுவல். இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்றது. உங்க வாயில் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவ வார்த்தையா புறப்பட முடியும். நம்புறீங்களா? எத்தனை நம்புறீங்க? என் வாயிலிருந்து பாருங்க, இந்த வார்த்தை, இந்த புக்கில் இருக்கக்கூடிய இந்த ஜீவ எழுத்துக்களை நல்லா கவனிங்க. வேர்ட் ஆஃப் காட் இஸ் அலைவ் அண்ட் ஆக்டிவ். அலைவ் அண்ட் ஆக்டிவ். இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா அது ஜீவனும் வல்லமையும் உள்ளதா இருக்கிறது நீ தமிழ்ல. ஆனா ஆங்கிலத்தில் அலைவ் அண்ட் ஆக்டிவ். ஐயா, இந்த உலகத்தில் இந்த ஒரு புஸ்தகம் தான் சார் ஜீவ புத்தகம். சொல்லுங்க வாய் திறந்து. ஜீவ புத்தகம். சொல்லுங்க வாய் திறந்து. ஜீவ புஸ்தகம். ஆமென். நான் பாருங்க, என் வாழ்க்கையில் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, நம்ம யூனிவர்சிட்டி இருக்குது, அதுக்கு கேப்டன். நான் ஸ்போர்ட்ஸ்மேன், நான் கேப்டனாக இருந்தேன். பெரிய கேப்டனாக ஆண்டவர் என்னை பாருங்க எத்தனையோ போராட்டங்களுக்கு மத்தியில் இந்த ரவி தான் கேப்டனாக இருக்கிறதுக்கு தகுதி, இவரை தான் கேப்டனாக ஆக்கணும்னு சொல்லி போராடி, நான் போராடலை, அது அதிகாரிகளை போராடி தந்தாங்க. என்னை கூப்பிட்டு அரசாங்கம் வேலை கொடுத்தாங்க. அங்கே வரியா, அங்கே ஜாயின் பண்ணுறியா, அங்கே நான் ஸ்போர்ட்ஸ்மேன். ஆல் இண்டியா இன்டர்நேஷனல் லெவலில் நான் சக்ஸஸ் ஆனவன். கேட்டிங்களா? அப்புறம் நல்ல வேலை. அதோடு வேலை மாத்திரமில்லை, நல்ல ஒரு ஹெர்பல் மெடிசின் பிஸ்னஸை பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கிறேன். ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்கிறேன். ஐயா, அது மாத்திரமில்லை, இனி ஒரு பெரிய அரசியல் தலைவனாகணும் ஆசையில் அந்த பெரிய தலைவனாக இருக்கிறதுக்காகவே வக்கீலுக்கு படித்து முடிக்கிறேன். நல்லா கவனிங்க. பக்காவா
காசு கொடுத்தோ குறுக்கு வழியிலையோ இல்லை, கஷ்டப்பட்டு படித்து வக்கீல் ஆகிறேன், வக்கீல் அட்வொகேட்டாக இருக்கிறேன், அரசியல்வாதியாக இருக்கிறேன், பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன், கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். எவ்வளோ கடின வேலை செய்திருப்பேன் பாருங்கள். என் ஒய்ஃப் பிஜி டீச்சராக இருக்காங்க, ஹையர் செகண்டரி டீச்சராக கவர்மெண்ட்டில் இருக்கிறாங்க. இப்படி பல வழிகளில் வருமானம், சுகமான வாழ்க்கை. நல்லா கவனிங்க, சுகமான வாழ்க்கைன்னா ஃப்ளையிங் ஸ்டேஜில் இருக்கிறேன், பறந்துக்கிட்டே இருக்கிறேன். அந்த டைமில் தான் நீங்கள் நம்பணும், உண்மையாகவே சொல்கிறேன், அந்த டைமில் தான் நம்பவே முடியாத மாதிரி என்னை நோக்கி சொத்துக்கள், ப்ராப்பர்ட்டிஸ் வந்துச்சு. என்ன ப்ராப்பர்ட்டிஸ் வந்து 5 ஏக்கர் கொண்டு தர்றான், 7 ஏக்கர் கொண்டு தர்றான், என்ன 3 ஏக்கருங்கிறான், என்ன ஒருத்தர் 5 ஏக்கருங்கிறான். இப்படி வந்து அப்புறம் தான் ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் தெரிஞ்சு, அவர் வடக்கை பார்த்து கொடு என்றும் தெற்கை பார்த்து வைத்திராதே கொண்டு கொடுன்னு சொல்லுவாராம். எனக்கு தெரியாது. அந்த வாழ்க்கையில் இப்படி ஒரு வாழ்க்கையாக இருக்கும்போது அருமையான தேவ பிள்ளைகளே, ஃப்ளையிங் ஸ்டேஜில் உடனே நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்து, சிலர் எதிர்பார்ப்பீங்க, நல்லா இருந்திருப்பார் உங்களுக்கு. நல்லாவே தான் இருந்தேன், அழிவு ஒன்றும் வரல, கடன் வரல, ஆக்சிடெண்ட் ஒன்றும் வரல, நல்லாவே நீ சுகமாய் இருக்கும் பொழுது உன்னை எத்தனையோ முறை அழைத்தேன் நீ சொல்கிறாரு பார்த்தீங்களா. அப்படி அழைக்கும் பொழுது என்ன நடந்துச்சு என் வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். பாருங்கள், நான் இப்படி பறந்துட்டு இருக்கும்போது உலகத்துக்குள்ளே இருக்கிறேன். இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு அருமையான தம்பி எங்கள் வீட்டில் தங்க வச்சுருந்த ஒரு அன்மேரீடு இவாஞ்சலிஸ்ட் ஒரு தம்பியை தங்க வச்சுருந்தோம். அவர் என்னை கூப்பிட்றாரு, அண்ணா இன்னைக்கு வாரீங்களா? ஒருவேளை நான் எங்கே போகிறேன், அந்த அம்மா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க அந்த அம்மா மகளுக்கு பிசாசு பிடியாக இருக்குது, அது ரொம்ப கொலாப்ஸ் ஆகி இருக்குது. ஐயோ அப்படியா, அது பாவம் விதவே இல்லையா, அந்த சிஸ்டர் பிள்ளையா இப்படி குழம்பிட்டு இந்த இன்ஜினியரிங் காலேஜில் படிக்க வச்சுருந்தாங்களே, அம்மா படிச்சுட்டு இருந்த பிள்ளை தான் இப்படி ஆயிட்டு அப்படிங்கிறாங்க. அப்படியா, பார்த்தேன் டைம் ராத்திரி நடராவ சாயங்காலம் ராத்திரி 11 மணிக்கு மேலே, வேறு எங்கே போகிறோம், சரி நானும் வரேன்னு போயாச்சு. அங்கே போனால் அருமையான தேவ பிள்ளைகளை, அங்கே போனால் என்ன நடக்குன்னு கேளுங்க. அங்கே போனால் அந்த பொண்ணு அலறுது, துள்ளுது, ஆங்கு ஊங்கு. அப்பா எப்பாடே, நான் வக்கீலும் அரசியல்வாதியுமாக இருந்ததுனால ஒரு இன்ஸ்பெக்டரோ ஒரு டிஎஸ்பியோ எஸ்பியோ பேசுனா கூட சிங்கம் மாதிரி பேசுவேன். எப்படி பேசுவேன்? ஆமாம், எவனுக்கும் பயப்பட மாட்டேன். ஏன்னா நான் 2 கால்லையும் ஒரு நாள் சொல்ல மாட்டேன். போலீஸ்காரன் அப்படி தான் சொல்லுவான் அநேகமாக, 2 காலும்பா. நான் 2 4ங்கிறத மாற்றி என் ஜென்ம காலத்தில் பேசுனதே கிடையாது, நடந்ததும் கிடையாது. அப்போ எப்படி போயிருப்போம்? அப்படி பயப்பட மாட்டேன். எத்தனை பேர் நின்று அடி வச்சாலும், அருவாயை கொண்டு வந்தால் எப்படி பிடிக்கணும், கத்தியை கொண்டு வந்தால் எப்படி பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். அவனை தூக்கி எப்படி மலத்துறதுன்னு எனக்கு தெரியும். எவனுக்கும் பயப்பட மாட்டேன். நல்லா கவனிங்க. இது ஏன் சொல்கிறேன், அந்த சின்ன பிள்ளை மேல இருந்த பிசாசை கண்டு என் இருதயத்துக்குள்ள பயங்கரமான நடுக்கம். அதுக்கு தான் சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? அப்படியே பயந்து போயிருக்கிறேன். நான் நினைக்கிறேன், எதுக்குடா அங்கே வந்தோம், அநியாயத்துக்கு எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தோம், ரொம்ப விலை கொடுத்து வாங்கின மாதிரி ஆகிப்போச்சே. இது உரிமை பார்த்தா ஒரு மனுஷனை பிடிச்சு பார்க்கலாம், மனுஷன் ஆவியை பிடிக்க முடியுமாயா? எத்தனை பேர் ஆவியை பிடிக்க முடியும்னு நம்புறீங்க? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. இன்னைக்கு நமக்கு தெரியும், முன்னால் தெரியாத. ஆவியை விளையாடி பார்க்க முடியுமா? இப்படி நினைச்சிட்டு நான் என்ன பண்ணி பயந்து போயிருக்கிறேன். அந்த தம்பி பாருங்க, இதில் ஒரு கிளைமாக்ஸை சொல்கிறேன். இது ஆடுற ஆட்டம், இது போடுற போட்டம் இவ்வளோ பயங்கரமாக இருக்கும்போது அது சொல்லுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரப்போகிறாங்க அப்படிங்குது. என்ன கொஞ்ச நேரத்தில் நான் நினச்சேன், இந்த வாதையை சமாளிக்கவே கொலை நடுங்கி போய் இருக்கிறோம். நல்லா கவனிக்க, எவ்வளோ தைரியமாக அறிவுள்ள மனுஷன் பாருங்க. சின்ன பிள்ளை போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை இல்லையா? நான் அப்போ அப்படி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்களா அப்படின்னு நான் நினைக்கும் போதே அந்த தம்பி சொல்கிறான், அண்ணா அப்படின்னு. நான் என்ன தம்பி அப்படின்னு அவன் கரெக்டாக கேட்குறான், என்ன எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வரப்போம். அவன் அண்ணானோட எனக்கு அது அசிரீரி மாதிரி இருக்குது. என்னப்பா அப்படின்னு, டைமை பாருங்க அப்படின்னா. டைம் என்னடா டைம்? 12 நடராத்திரி 12 ஆக போகுது. இது ஏதோ பேய் படத்தில் வந்த மாதிரி வருது. ராத்திரி 12 மணி. அது ஃப்ரெண்ட்ஸ், நான் இருந்த பக்கத்தில் இருந்த பிள்ளைகிட்ட இருந்து இப்போ லேடிகிட்ட பேசிகிட்டு இருந்தவன், அவளுக்கும் தெரியாமல் யார்கிட்டையும் சொல்லாமல், நல்லா கவனிங்க, அப்படியே எந்திரிச்சு வெளியே போய் அவுட் சைடில் இருக்க எல்லா லைட்டையும் ஆன் பண்ணி வச்சுட்டு வரேன். உண்மையை சொல்கிறேன். ஏன்? பிசாசு வந்துடக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துடக்கூடாது. எவ்வளோ விவரம் பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. நான் இப்படி இருக்கும் பொழுது அங்கே என்ன நடக்குன்னா, இந்த தம்பி சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணியிருக்கான், என்ன மாதிரி பேச மாட்டான், அவன்
சொல்கிறான், அது வருது அப்படி ஆடி ஆடி இப்போ சத்தம் போட்டால் எப்படி இருக்கும்? அம்மா அலறிட்டு வருது. இவன் ஜீசஸ் நேம் அப்படிங்கிறான். அவ்வளோதான், அது கொலாப்ஸ் ஆகி செத்துட்டு. மை காட், நீங்கள் எல்லாம் அதை எப்படி நினைப்பீங்களோ தெரியல. ஏன் நல்ல நேரம் அப்படியே பார்த்தேன், ஆஹா என்னங்கடா இது அப்படின்னு சொல்லி நினைக்கும் முன்ன அது மறுபடியும் அப்படிங்குது. ஓ மை காட், அப்பா, அது மறுபடியும் சத்தம் போட்டுட்டு அப்படியே எழும்புது. கடல் அலை எழும்புனமா எழும்புது. நான் மறுபடியும் எனக்கு என்னடா போராட்டம். அவன் சிம்பிள் அசையவே இல்லை. நான் இதெல்லாம் அப்சர்வ் பார்த்துட்டு இருக்கேன், அப்படியே பார்த்துட்டு இருக்கிறேன். அவன் மறுபடியும் சொல்கிறான் ஜீசஸ் நேம். சிம்பிள் என்னை மாதிரி நான் கை காட்டுறது கூட ஒரு மிரட்டுற மாதிரி இருக்கும். அவன் இப்படி கூட கை காட்டல, ஜீசஸ் நேம்ங்கிறான். மறுபடியும் அவுட். வாவ், என்னடா இது நான் பார்த்துட்டு இருக்கிறேன். என்ன, வாட் இஸ் திஸ்? இப்போ யார் வந்தா? இவன் அவர் பேரை சொன்னா. வந்தது யாரு? இந்த மனுஷனுக்கும் அந்த பொண்ணுக்கும் இடையில வந்தது யாரு? அவளை தொட்டது யாரு? இவன் இல்லை, இவன் சொல்லத்தான் செய்தான். நம்ம ஆண்டவர் வந்திருக்கிறாரே, நம்ம ஆண்டவர் இருக்கிறாரே. அவன் ஊர் பூதா பேசுவான், நம்ம ஆண்டவர் தான் ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், உண்மையான தேவங்கிறத. பைத்தியார சும்மா இருக்கணும் நான் நினைப்பேன். சர்ச்சு செக்ரட்டரியாக இருந்துட்டு நினைப்பேன். 100 அடி கோபுரம் கட்டிகிட்டு இருந்தேன். ஆமாம், எல்லாம் கட்டு நான் நினைப்பேன். எதுக்கு நம்ம ஆண்டவர் மட்டும்தான் அப்படி இப்படிங்க, சும்மா இருக்க வேண்டியதுதானே. எல்லா கடவுளையும் மாதிரி தானே நம்ம கடவுளும். இப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இங்கேயும் ஒன்றும் இல்லை அங்கேயும் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பாருங்கள், இன்றைக்கு தான் முதல்ல பார்க்க 40 வயசுங்க எனக்கு. அப்போ தான் பார்க்கேன், ஏய் நம்ம கர்த்தர் இருக்கிறாரே, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறாரே. ஆஹா, அப்பந்தான் பார்த்தேன், அப்பா இவ்வளோ பெரிய ஆண்டவர். நான் பெரிய தலைவனா, என் காரில் முன்ன எப்பவும் ஆளுங்கச்சு கொடி கட்டியிருப்பேன், கொட்டிட்டு வைக்கல் சிம்பல் போட்டிருப்பேன். எங்கே போனாலும் பெரிய காப்பு, பெரிய மோதிரம் எதிரெல்லாம் போட்டு, ஒரு 14 பவுனுக்கு ஒரு பெரிய செயின் போட்டு, லைட்டாக ஷர்ட்டும் போட்டுட்டு கெத்த சிங்கம் மாதிரி தான் அலைஞ்சு திரிவேன். பெரிய தலைவனாகன்னு ஆசை, தலைவர்களோடு இருக்கிறேன். ஆனால் இங்கே ஒரு தலைவர் பாருங்க, தலைவர்களுக்கெல்லாம் தலைவர், ராஜாக்களுக்கெல்லாம் இந்த சின்ன தம்பி அவர் பேர் சொன்ன உடனே வந்துடுறாரே, இவ்வளவு உண்மையா இருக்கிறாரே. மை காட், எல்லாமே முடிஞ்சிட்டு செத்துட்டேன். அப்படியே செத்துட்டேங்க. செத்துட்டேன்னா என்னன்னா, எல்லாம் சிஸ்டம் ஆஃப் ஆயிட்டு அப்படியே வீட்டுக்கு போகும்போது அவ்வளோதான், அப்படியே சின்ன பிள்ளை மாதிரி மாறி போனேன். எவ்வளோ பெரிய ஆண்டவர், மனுஷனோட வாசம் செய்கிறவர், மனுஷனோட நடக்கிறவர், மனுஷன் கூப்பிடும் போதெல்லாம் குரல் கொடுக்கிறவர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமா சொல்லுங்க ஹல்லேலூயா. வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து கதவை திறந்த உடனே என் மனைவிட்ட கேட்டேன், என் பைபிளை எங்க, ஏன் பைபிளை எங்க? அவங்க ராத்திரி 1:30 மணிக்கு பைபிள் எங்கேயா? 10-16 வருஷமாக பைபிளை தேடாத மனுஷன், சர்ச்சில் செக்ரட்டரியாக இருந்தப்பறம் பைபிள் கிடக்குன்னு தெரியாத மனுஷன், இன்னைக்கு திடீர்னு ராத்திரி வந்து பைபிளை கேட்க நான் என்னடா ஆச்சு முடிப்பான்ல. நான் சொல்கிறேன் சின்ன பிள்ளைய மாதிரி, ஏம்மா நம்ம கல்யாணத்துக்கு மாற்றிக்கிட்டேன்ல, அந்த ஏன் பைபிளை எங்கம்மா? அவங்க அப்போ கேட்காங்க, இப்போ அவசரமா இப்போவே தரணுமா? இல்லை, காலையில் தந்துரு சின்ன பிள்ளை போல். மை காட், மை டியர் பீப்புள் ஆஃப் காட், லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இந்த புக்கு மறுநாள் காலையில் என் கையில் கிடச்சிச்சு. வாவ், வாட் அ வண்டர்ஃபுல் புக். இந்த உலகத்தில் ஜீவனுள்ள புக்கையா, ஜீவன் இருக்குதுயா உள்ள. நான் உலகத்தில் நினைப்பேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மனுஷன் நினைப்பேன். ஆடுவேன், பாடுவேன், துள்ளுவேன், குதிப்பேன். 40 வயசில் எல்லாம் நம்ம இனிதான் அனுபவிக்க போகிறோம், இனிதான் உல்லாசமாக இருக்க போகிறோம், இனிதான் என்ஜாய் பண்ண போகிறோம் லைஃப் பண்ணி நினச்சிட்டு இருக்கிறேன். இப்படி சுகமாக வாழ்ந்துட்டு இருந்தவன் இதை வாசிக்க வாசிக்க, ஐயோ இதுவரை நம்ம வாழ்ந்த வாழ்க்கை ஒரு குப்பைக்கும் ஆகாது. இங்கே எழுதப்பட்டிருக்கிற வாழ்க்கை, இங்கே கர்த்தர் சொல்லுகிற வாழ்க்கை, ஓ அத்தனை உயர்வானது. கைகளை நல்லா தட்டி, ஓ மைட்டி காட், என் வாழ்க்கையில எந்த தலைவனும் வேண்டாம், இவர்தான் என்னுடைய தலைவர். ஆமென். இனி நான் ஃபாலோ பண்றது இவரை மாத்திரம்தான். இனி நீ வேலை செய்தா இவருக்கு மாத்திரம்தான். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். அப்படியே என் மனைவியை கூப்பிட்டேன், நான் வேலையை விட போறேன், என் வேலையை விட்டுற போறேனா? அவங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க, ஷாக் எப்படி ஆயிருப்பாங்கன்னு பாருங்க. வேலையை விட போறீங்களா? ஏப்பா கொஞ்சம் யோசிங்கப்பா. நான் சொன்னேன், யோசிக்கிறதுங்கிறதுக்கு இடமே கிடையாது. எப்படி?
ராஜா உத்தரவு. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? கைகளை நல்ல ஒரு அனல் பறக்கிற மாதிரி மைட்டி காட். ஒரு பைத்தியக்காரனை போல, நல்ல கவனிங்க, நான் பேசுறது என்கிட்ட கேட்டால் அது பார்க்குறவங்களுக்கு இப்படி இருக்கும், ஒரு பைத்தியக்காரனை போல பேசுகிறேன், ஆனால் உண்மையாக ஸ்ட்ராங்காக பேசுகிறேன். எனக்கு ரெசிக்னேஷன் லெட்டரை கொண்டு எங்கள் அதிகாரிட்ட கொடுக்கும்போது அவர் வந்து பாருங்கள் யாராக இருக்கிறாரு, ஒரு பிராமின், ஒரு நல்ல, எப்பவும் நான் என்னுடைய பெரிய அதிகாரிகள்கிட்ட போனால் ஒன்றில் சண்டை போட போவேன், இல்லைன்னா ஏண்டி கேட்க போவேன். அல்லாமல் அவங்க யார்கிட்டையும் எந்த கதைக்கும் போக மாட்டேன். போனால் சண்டை போடுறதுக்கு அல்லது எதுக்கு சண்டை, நியாயத்தின்படி தான் சண்டை போட போவேன், சும்மா வம்புக்கு போக மாட்டேன். ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்க தான் போவேன். அன்றைக்கு போகிறேன், முதல்ல அப்படியே கொண்டு என்னுடைய பேப்பரை கொடுக்குறேன். அவர் வாஸ்து பார்த்துட்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உலகமெங்கும் பரப்புவதற்காக என் வேலை ராஜினாமா பண்ணுறேன்னு எழுதின பார்த்துட்டு அவர் அப்படியே முழிக்காரு. ஏய், ஆபீஸுக்கே கட்சி கூடி கட்டிட்டு வருவான், வேட்டிலாம் கட்டிட்டு வருவான், ஒரு வகையாக வருவானே, இவனாடா பைபிளை தூக்க போகிறான், இவனாடா பெந்தேகோஸ்துக்கார மாதிரி தெருவா போகிறேங்கிறான். அவர் அப்படி கண்ணை முழிக்கிறாரு. அவர் மொழியை பார்த்துட்டு நான் சொல்கிறேன், சார், முதல்ல பணிவாக சொல்கிறேன், சார் அப்படிங்கிறேன். அவர் அப்படி பார்க்காரு. நான் நார்மலாக தான் இருக்கேன். புரிஞ்சா உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் ஞானக்கு இருக்கோ இல்லைன்னா மண்டைக்கு சரியில்லாமலோ ஆகலை, நார்மலாக தான் இருக்கிறேன். கைகளை நல்லா தட்டி, ஆய், நார்மலாக இருக்கிறவங்க எல்லாம் நல்லா தட்டுக்கு பார்க்கலாம், நல்லா தட்டி. ஓ க்ளோரி! எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென். இந்த புக்கு தான் என் வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக மாற்றினது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென். என் வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக, அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் ஒரு காரியம் புரிஞ்சுக்கிடணும். அப்படியே 100% சொல்லுங்க, 100% என் தாட்ஸ், என் டிசைர், என் ஆம்பிஷன், என் எதிர்கால நம்பிக்கைகள், என் எதிர்கால விருப்பங்கள், இன்றைக்கும் என்றென்றைக்குமா இருக்கிற எல்லாம் கம்ப்ளீட்டாக யூ-டர்ன் இல்லை, எபோட் அப்படியே மாறிட்டு. இந்த புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தைகள் நான் நம்புவேன், மனுஷனுக்கு குணம் மட்டும் மாறவே செய்யாதுன்னு நினைப்பேன். சில கேரக்டர் எவனும் தப்பவே மாட்டான்னு நினைப்பேன். ஆனால் பாருங்க, இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. நல்ல ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இன்னும் உற்சாகமா சொல்லுங்க, ஆமேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீங்க எந்த வேலையில இருக்கிறீங்களோ, நீங்க எந்த பொசிஷன்ல இருக்கிறீங்களோ, நீங்க எந்த பணியில இருக்கிறீங்களோ, அங்க இருந்து நீங்க இருக்கிற இடத்திலேயே கர்த்தர் உங்களை உயரே பறக்க செய்வார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமா ஹல்லேலூயா. சிலருக்கு வந்து திருமணமே செய்யாம அல்லது வேலையே பார்க்காத ஒரு காலிங் இருக்கும். ஆனா தேவ பிள்ளைகளாகி நீங்கள் ஒரு காரியம் நினைக்கணும், நம்பணும். உங்களுக்கு இருக்கிற காலிங், நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க இருக்கிற பொசிஷன்ல இருந்து உங்களை என்ன செய்வாரு, எப்படி இருக்கிறீங்களோ, ஒரு கூட்டமான ஜனங்கள், எந்த அலுவலகத்தில் இருந்தாலும் சரி, பிசினஸ்ல இருந்தாலும் சரி, என்ன வேலையில் இருந்தாலும் சரி, அங்கே இருந்து புதிய பலன், அங்கே புதிய ஞானம், எவனுக்கும் கிடைக்காத ஞானம், தத்துவங்கள், எவனும் செய்ய முடியாத வேலையை உங்களை கொண்டு செய்ய வைப்பார். எவனுக்கும் கிடைக்காத நாலேஜ் உங்களுக்கு கொடுப்பார். எவனுக்கும் கிடைக்காத அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் போன்ற எண்ணங்களும் அறிவுகளும் ஞானங்களையும் கர்த்தர் கொடுத்து, ஒரு யோசேப்பை எப்படி தூக்கி உயர்த்தினாரோ, எப்படி ஒரு தானியேலை உயர்த்தி ராஜ சமூகத்திலே எந்த ராஜன் வந்தாலும் தானியேலின் காரியங்களை ஜெயமாய் நடக்கும்படி செய்தாரோ, அப்படியே உங்களை மாற்ற, உங்களை உயர்த்த நம்முடைய வல்லமை உள்ள தேவன் வல்லவராய் இருக்கிறார். கைகளை நல்லா தட்டி, அங்கே இருந்து நீங்கள் பறப்பீர்கள், அங்கே இருந்து நீங்கள் உயர்வீர்கள். நம்புங்க. ஆமென். உங்க வாழ்க்கையை எவனும் டிசைன் பண்ண முடியாது. உங்க வாழ்க்கையை, உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு வருதா, அல்லது ஒரு வேலை வருதா, ஒரு மேன்மை வருதா, இது எல்லாம் பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல. ஓ, ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்புற பிள்ளைகள் சொல்லுங்க, ஆமென். இன்னும் சந்தோஷமா சொல்லுங்க, ஆமென். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற விஷயம் நல்லா கவனிங்க. கிறிஸ்து உங்களுக்குள் உருவாக வேண்டும். ஆமென். இந்த மாற்றங்கள் மறுமலர்ச்சிலாம் நம்ம வாழ்க்கையில் வரணும்னா அருமையான தேவ பிள்ளைகளை, கிறிஸ்து உங்களுக்குள் உருவாக வேண்டும். பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் இந்த கிறிஸ்துமஸ்ங்கிற ஒரு அற்புதமான நாள் எப்போ வருது? ஒரு வருஷம் முடியக்கூடிய நேரத்தில் வருது. அந்த வருஷம் முடிஞ்சு நம்ம தூங்கி எந்திரிச்சு பார்த்தோம்னா புது வருஷம் வந்துடும் கிட்டத்தட்ட. அப்போ இந்த நாட்களில் ஒரு சத்தியத்தை நம்ம நல்ல அற்புதமாய் தியானிக்க வேண்டிய ஒரு சத்தியம் இருக்குது. பாருங்க, இந்த கிறிஸ்து உங்களுக்குள் உருவாக வேண்டும். ஆமென். நான் சொன்னேன், நான் கடவுள்கிட்ட இருந்து வர்றேன். I am from God, his name is Emmanuel, God is with me. இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ஓகே. இது ஏசாயாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அவர் பெயர் இம்மானுவேல். பழைய ஏற்பாட்டு ஏசாயாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. பவுலுக்கும் நமக்கும் இந்த புதிய உடன்படிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்கு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவே மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஐயா, காலாகாலங்களுக்கும் ஆதி காலம் முதற்கொண்டு புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய பரம்பரையாய் விளங்கிய ஒரு மகிமையான ஐஸ்வர்யம், அந்த ரகசியத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவானவரே உங்களுக்குள் வாசமாய் இருப்பதே அந்த ரகசியம். அந்த ரகசியம் பாருங்க. அப்போ நம்மளுக்குள்ள பாருங்க, நான் கடவுள்கிட்ட இருந்து வர்றேன், கடவுளோடு வர்றேன் இல்லை, கடவுளை இனி ஜீவிக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே ஜீவிக்கிறார். எத்தனை பேர் சொல்லுவீங்க அப்படி? வாயத்திறன் சொல்லுங்க, வாயத்திறன் சொல்லுங்க. கிறிஸ்துவே. தலையில கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவே இனி ஜீவிக்கிறது நான் அல்ல. நல்ல அழகா சொல்லுங்க. இனி ஜீவிக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே ஜீவிக்கிறார். ஆமென். நல்ல சந்தோஷமா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, this is a Christian life. கிறிஸ்து நமக்குள்ள ஜீவிக்க விரும்புகிறார். ஆமென். கிறிஸ்து உங்களுக்குள்ளே அரசாட்சி பண்ண விரும்புகிறார். உங்க மூலமா அரசாட்சி பண்ண, ஆளுகை பண்ண விரும்புகிறார். உங்க மூலமா பேச விரும்புகிறார். உங்க மூலமா கிரியை செய்ய விரும்புகிறார். உங்க மூலமா தான் பாருங்க, நம்ம மூலமா தான் அங்க என்ன செய்யணுமோ அதை செய்ய கர்த்தர் விரும்புகிறார். You are the source of God. You are the channel of God. No doubt. உங்களுக்குள்ளே அவர் இருப்பது ரகசியம். பவுல் சொல்றாரு, காலாகாலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் இருந்த இந்த ரகசியத்தை உங்களுக்கு பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்த, தெரியப்படுத்த சித்தமானார். என்னையா ரகசியம் சொன்னாருன்னா, எனக்குள்ள இருக்கிறாரு, நான் ஆண்டோடைய பிள்ளை, எனக்குள்ள தான் இருக்கிறாரு, எல்லாரும் சொல்லலாம், சத்தமா சொல்லலாம். ஆனா அதை நம்பணும். அதை நம்பி பிராக்டிக்கல் லைஃப்ல அதை என்ன செய்யணும்? சொல்லுங்க, வாய் திறந்து. பிராக்டிக்கல் லைஃப்ல அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறத நீங்க என்ஃபோர்ஸ் பண்ணணும், கமாண்ட் பண்ணணும், இன்ஹெரிட் பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது பாருங்க, இந்த வருஷம் 2026 இருக்கிற எல்லா மலைகளையும் மிதித்து நீங்களே நொறுக்குவீர்கள். ஆமென். நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. உங்களை போரடிப்பதற்கு புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாய் மாற்றுவார். அது ஊழியக்காரங்களை மாத்திரமல்ல, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் போரடிப்பதற்கு புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாய் மாற்றுவார். நீங்கள் மலை மிதித்து நொறுக்குவீர்கள். குன்றுகளை பதருக்கு ஒப்பாக ஊதி தள்ளுவீங்க. நல்ல கைகளை தட்டி இனி எனக்கு விரோதமா சொல்லுங்க, எனக்கு விரோதமா இருக்கிற மலைகளை எல்லாம் நானே மிதித்து நொறுக்குவேன். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னும் சந்தோஷமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாங்கள் ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு போயிருந்தோம். ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு ஒரு டீம் இப்படியே போய் அங்கே போய் 4 வண்டி பிடிச்சி அங்கே போய் ஸ்டேஜ் எல்லாம் தயார் பண்ணி 1000 சேர் வாங்கி எல்லாம் ஜெனரேட்டர் சகிதமாக ஒரு பட்டணம் விட்டு பட்டணம் இல்லை, தேசம் விட்டு தேசம் போகிறோம். நல்லா கவனிங்க. ஒரு விசிட்டிங் விசாவில் போய் தேசம் விட்டு தேசம் போக முடியுமா? இப்படியே புறப்பட்டு போகிறோம். நான் போகும்போதெல்லாம் நினைப்பேன், நீங்கள் அப்படி தான் நினைக்கணும். நல்லா யூ ஷுட் இன்ஹெரிட். நீங்கள் அந்த சுதந்திரத்தை என்ன செய்யணும்? நீங்கள் பெற்றுக்கொள்ளணும், நீங்கள் நம்பணும், நீங்கள் புறக்கணை பண்ணணும். ஓ மைட்டி காட். பாருங்க, போகும்போதெல்லாம் சொல்லுவேன், இந்த கென்யா என் அப்பனுடைய தேசம். யாருடைய தேசம்? சத்தம் வரலையே. என் அப்பனுடைய கர்த்தருடைய தேசம்யா. சொல்லுங்க வாய் திறந்து. ஆமென்.
நல்ல சந்தோஷமா சொல்லுங்க ஆமென். அங்கே பாருங்கள், எங்கள் வண்டிகள்லாம் போயிட்டு இருக்கோம், விடுவானா விட மாட்டானா, ஐயா இத்தனை வண்டியை கஸ்டம்ஸ் என்ன சொல்லுவான், இமிக்ரேஷன் என்ன சொல்லுவான், இப்படி 1000 பிரச்சனை இருக்கும். நான் சொல்லுவேன், அந்த அதிகாரிகள்லாம் இப்படி இருக்காங்க. நான் சொல்லுவேன், தே ஆர் நாட் காட்ஸ். அந்த அதிகாரிகள்லாம் யாரும் இல்லை, தேவன் அல்ல, கடவுளா. அவங்க மூச்சு விட மறந்து போனான்னா முடிஞ்சான், போய் சேர்ந்துருவான். ஆனால் என்னோட வருகிறவர் இவர்களை காட்டிலும் பெரியவர். எத்தனை பேர் நம்புறீங்க சொல்லுங்க ஆமென். நீங்க சொல்லணும், உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற, தடையா இருக்கிற, உங்களுக்கு விரோதமாய் உங்களை அழிப்பேன், கெடுப்பேன், உங்களை நாசமாக்குவேங்கிற சொல்ற எல்லா பேரையும், எல்லா மனுஷரையும், எல்லா ஆவியையும் எல்லாம் அழிக்கவும் கெடுக்கவும் நாசமாக்கவும் திருடவும் வருகிற பொல்லாத சத்துருவை பார்த்து அதை ஏற்படுத்துகிற பயங்கள், மந்திரங்கள், சூனியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து நீங்க கமெண்ட் பண்ணணும். நீங்க சொல்லணும், ஓ இந்த எல்லாவற்றை, உலகத்தில் இருக்கிற இந்த எல்லாவற்றை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். எத்தனை சொல்லுவீங்க அப்படி? நீங்க அப்படி சொல்லும் போது இது அவ்வளவு புஷ்கடி கீழே போயிடும், சின்னதாயிரும், எல்லாம் சின்னதாயிரும், எல்லாம் பேபி. இந்த தெலுங்குலையாக்கம் சொல்லுவாங்க, அது எதுனா பிள்ளை தெய்வம். சாத்தானுக்கு ஒரு பேர் தெலுங்குல பிள்ளை தெய்வம். என்ன தெய்வம்? நம்ம என்ன சொல்லுவோம், குட்டி சாத்தான். யாரு? குட்டி சாத்தான். அவன் குட்டிமா, சின்ன ஆளு. நம்ம தான் சாத்தான் வச்சுட்டான், மந்திரவாதம் வச்சுட்டான், பிலிசூனியம் வச்சுட்டான். நம்ம தான் அப்படி சொல்லியிருக்கோம், பெருசாகிட்டு இருப்போம். அதை பிலிசூனியம் வச்சுட்டான், மாந்திரியம் வச்சுட்டாங்க, பிரதர் வச்சுக்கிட்டே இருக்காங்க. சிலர் சொல்லுவாங்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏய், அவன் மாந்திரியம் வச்சானா நீ வைக்க வேண்டியதுதானே? அவன் இந்த குட்டி சாத்தான் அனுப்பினா நீ உங்கையில் என்ன இருக்குது? பெரிய தெய்வம் இருக்கிறாரா இல்லையா? அவன் சின்ன ஆவி அனுப்பினா நீ எப்படி ஆவி அனுப்பலாம்? சத்தம் வரலையே, இப்படி அனுப்புற மாதிரியா இருக்குது சத்தம். நான் சொல்லுவேன் அடிக்கடி, ஏய் சூனியம் வச்சுட்டானா, நாங்கள் சூனியத்துக்கே சூனியம் வைக்கிறோம்டா. நாங்கள் யாரு? நம்ம யாரு? சூனியத்துக்கே சூனியம் வைக்கிறவன். எங்கள் தேசத்துக்குள்ள, எங்கள் வீட்டுக்குள்ள, எங்கள் நாட்டுக்குள்ள ஒரு மிசைலும் உள்ள வந்து இறங்க முடியாது. அது வர்ற வழியிலே அடிச்சிருவோம். அடிக்கிற மாதிரி ஒரு தட்டு தட்டு பார்ப்போம். உறக்க நோக்கி, ஒன்ன நோக்கி, உன் பிள்ளைகளை தள்ள தட்டு, ஒன்ன நோக்கி, உன் பிள்ளைகளை நோக்கி. எந்த மிசைலும் எந்த சூனியமும் வர முடியாது. வருகிற ஆவிகளை எல்லாம் வருகிற வழியிலே அடித்து நொறுக்கிற சர்வ வல்லவருடைய ஆவி நம்மோட இருக்கிறார். ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். இப்படி சொன்னீங்கன்னு அது புஷ். அந்த ஆளுக்கு அந்த பிரசங்கம் பண்ண வந்தார் ஒரு ஆளு, அவரை காணலையே. எல்லாரும் நிறைய பேர் பார்த்தாங்க, அவருக்கு ஓடிட்டாரா என்னாச்சு, ஆளை காணலையே. இதை மாதிரி அவன் சின்னதாயிருவாம்மா, அவன் சின்னதாயிரும். வச்சிட்டாங்க, மந்திரம் செஞ்சிட்டாங்க, சூனியம் வச்சிட்டாங்க, எங்களை கெடுத்துட்டாங்க, என் குடும்பத்தையே அழிச்சிட்டாங்க, அதனால என் பிள்ளைக்கு இப்படி ஆயிட்டு. அப்படியே அது அரக்க மாதிரி அது பெருசாயிரும். நம்ம கீழே போயிடுவோம். நீங்கள் என்ன செய்யணும்? எழும்பி என்ன செய்யணும்? பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். எப்படி எதிர்த்து நிற்கலாம்? வாயினால். இது வாயில் வடை சுடுற வேலை தான், ஆனால் நீங்கள் வாயினால் சொல்லணும். வாயினால் சொல்கிறதுல அவ்வளோ சக்தி இருக்குன்னு சொல்கிறவங்க மாத்திரம் கையை வைத்து சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் சபையில் இணைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ரைட் இருக்குன்னா, நல்ல ஜீவனுள்ள தேவனுடைய சபையில் தேவ மனிதனோடு இணைஞ்சிருக்கிற ஒவ்வொரு பேரும் நல்லா கவனிங்க. சபை கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறது போல நீங்களும் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ கிறிஸ்துவின் சரீரமாகவும் தனித்தனியே கிறிஸ்துவின் அவயமாகவும் இருக்கிறீங்க. உங்க கைதான் அவருடைய கை. ஆமென். உங்க கைதான் அவருடைய கை, உங்க வாய் அவருடைய வாய். ஆமென். சத்தம் போடுங்க பார்க்கலாம். ஆமென். அடிச்சு நொறுக்குங்க பிசாசை. ஆமென். மலைகளை மிதித்து, எத்தனை பேர் நம்புறீங்க மலைகளை மிதிப்போனே? வலது கையை வைத்து சொல்லுங்க. மலைகளை மிதித்து என் மகளுக்கு விரோதமாய், என் மகனுக்கு விரோதமாய், என் வேலைக்கு விரோதமாய், என் ஊழியத்திற்கு விரோதமாய் இருக்கிற எல்லா மலைகளையும் மிதித்து நொறுக்கி குன்றுகளை எல்லாம் அதற்கு ஒப்பாக்கி விடுவோம். ஆமென். இதை சொல்லலைன்னா மலைகள்லாம் வளர்ந்து அப்படியே நம்மளை சுற்றி இருக்கும். நம்ம மண்டையெடுத்து முட்டினா அதை ஒன்றும் செய்ய முடியாது. வாயினால் சொல்லணும், இந்த இதெல்லாம் நான் நொறுக்குவேன், நொறுக்குகிறேன். சொல்லுங்க, நொறுக்குகிறேன்.
ஆமென். நீங்க சொன்னபடி நடக்கும்ங்கிறவங்க கையை வைத்து சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. ஏன் நீங்க சொன்னபடி நடக்கும்? கர்த்தர் சொல்றாரு, இந்த மலையை பார்த்து நீங்க சொன்னா, நீங்க எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் சொன்னா நீங்க சொன்னபடியே நடக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. மாத்திரமல்ல அருமையான தேவ பிள்ளைகளே, நல்ல ஜீவனுள்ள தேவனுடைய திருச்சபையில் இணைஞ்சிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறீர்கள். உங்க வாயில நீங்க சொல்லுகிற இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் தேவ வார்த்தையாகவே புறப்படும். எத்தனை ஆமென் சொல்றீங்க? நீங்க தேவனுடைய வார்த்தையை எடுத்து நீங்க வாயில வச்சு பேசும் பொழுது அது தேவ வார்த்தை தான். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென். பவுலடியார் இப்படியாக சொல்றாரு, எங்களால் பிரசங்கிக்கப்பட்ட வசனங்களை, வார்த்தைகளை நீங்கள் தேவ வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அது மெய்யாகவே தேவ வசனம் தான். பேசினது பவுல் கூட உள்ளவங்களும் பேசினாங்க. ஆனா அவர் சொல்றாரு, அது மெய்யாகவே தேவ வசனம் தான். அது விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே பலன் செய்யும். விசுவாசிக்கிற யாருக்குள்ள பலன் செய்யும்? அது விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே பலன் செய்யும். நல்ல கைகளை தட்டி மைட்டி காட் விசுவாசத்தோடு அடிங்க. எல்லாம் இந்த 2026 சொல்லுங்க, இந்த 2026 எனக்கு விரோதமா இருக்கிற எல்லா மலைகளையும் மிதித்து நொறுக்குவேன். ஆமென். எல்லா மலைகளும் பெயர்ந்து போவதாக. ஆமென். எனக்கு விரோதமா, என் பதவி உயர்வுக்கு விரோதமா, என் நல்ல வாழ்க்கைக்கு விரோதமா எனக்கு இடைஞ்சலா இருக்கிற எல்லா அத்தி மரங்களும் பிடுங்கப்படுவதாக. நீங்க சொன்னபடியே நடக்கும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். Word of God is alive and active. ஹல்லேலூயா. ஆமென். அது ஜீவன் உள்ளதா, அதாவது ஆக்டிவ்னா வேலை செய்யறதா இருக்கிறது. வேலை செய்யறதா இருக்கிறது. அது வேலை செய்யும். அது வெறுமையாய் திரும்பாது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். இப்போ பாருங்க, ஒரு 4 மணி நேரம் இந்த ஹிந்தி சர்வீஸில் ஒரு 350 தம்பிமாரங்க ஒரு ஹோட்டலில் கூடியிருந்தாங்க. ஹிந்தி சர்வீஸில் அங்கே பேசிட்டு வரோம். ஒருத்தர் சொல்கிறான், கிட்டத்தட்ட ஏகப்பட்டவர் சுகமாக இருக்கிறாங்க. அவ்வளோ பேர் சுகம் சுகம் சுகம்னா விளையாடிட்டார். ஆண்டவர் அப்படியே எழுந்து அவர் என்ன செய்வார்? அவர் உயர்ந்திருக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுவார். சொல்லுங்க, கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆமாம், பூனை போல வந்துட்டு பூனை போல போக மாட்டார். வந்த தடம் இல்லாமல் ஐயோ பாவனி வந்துட்டு ஐயோ பாவனி போக மாட்டார். அவர் வந்தால் என்ன செய்வார்? ஓ மைட்டி காட், ராஜரீகம் பண்ணுவார். ஒருத்தன் சொல்கிறான், ஒரு வாலிப பையன் சொல்கிறான், அருமையான மனுஷன், வாலிப பையன் இல்லை, ஒரு 40 வயசு இருக்கும், 5000 ரியால், ரவி பாஸ்டர்னு இருக்கிறார் ஹிந்தியில், 5000 ரியால் மாதம் செலவழிப்பானா மருந்துக்கும் மாத்திரைக்கும். 5000 ரூபா ரியால் செலவழித்த பிறகும் அவன் உடம்புல அங்கே வலி, இங்கே வலி, இக்கட வலி, அக்கட வலிங்கிறான். உடம்பு ஃபுல்லாக வலிங்கிறான். நான் சொல்கிறேன், 5000 ரியால் செலவழிப்பியா? ஆமாம். ஏய், இந்த லிசன், வித்தின் 5 seconds, within 5 seconds you cannot feel any pain now. அப்படின்னு ஒரு கமாண்ட் பண்ணிட்டு, you are free in the name of Jesus. Hey, I am from God. I am from God. ஜீவிக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே ஜீவிக்கிறார். அப்படி சொன்னதான் உண்டு. அந்த பையன் துள்ளுறான், குதிக்கிறான். துள்ளுறான், குதிக்கிறான். உங்களுக்கு ஒருவேளை தெரியுங்கிறதான் நடக்கணும்னு நினைக்கிறேன். ஹிந்தி சர்வீஸுங்கிறதான் நடக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஒரு ரவின்ட்டு ஒரு பாஸ்டர் கேட்டு பாருங்கள். துள்ளுறான், குதிக்கிறான். ஒரு வலி கிடையாது, ஒரு வலி கிடையாது. பாருங்கள், உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தந்திருக்க ஒருத்தர் மாறான். ஸ்பைனல் கார்டு பல்ஜ் ஆகிருக்குது, ஸ்பைனல் கார்டு இதாகி இருக்குது, கொலாப்ஸ் ஆகிருக்குங்கிறான். ஏய், உனக்கு கேட்குதோ இல்லையோடா, நல்லா கவனிக்க. அவன்கிட்ட சொல்கிறேன், உனக்கு கேட்குதோ இல்லையோ, உன் எலும்புகளுக்கு நான் பேசுகிற தேவனுடைய வார்த்தை நன்றாய் கேட்கும். நம்புறவங்க மாத்திரம் கைகளை தட்டி, உங்களுக்கும் எனக்கும் கேட்குதோ இல்லையோ, உங்கள் எலும்புகள் எல்லாம் உலர்ந்த எலும்புகளே, பலகீனமான எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். லிசன். சொன்னா கேட்கும். சொல்றவங்க ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். சொன்னா கமெண்ட் பண்ணா கேட்கும். பாருங்க, பல்ஜாயி போய் இருக்க ஒருத்தன் கொலாப்ஸ் ஆகி இருக்கிறவன் கம்ப்ளீட்லி தே ஆர் ஹீல்டு. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமா சொல்லுங்க ஹல்லேலூயா. என்ன ஒரு பையன் வந்து ரொம்ப அருமையானது. பாருங்க, மூட்டில் கட்டி, அதாவது எலும்பு உடஞ்சிருக்குங்கிறான். மைட்டி காட், உடஞ்சிருக்குதா? உடஞ்சிருந்தா என்ன, கீறி இருந்தா என்னடா, எடுத்து போட்டுட்டு கர்த்தர் புதிதாக ஒன்றை பொருத்துவார்.
எத்தனை பேர் நம்புறீங்க பொறுத்து வரேன்னு சொல்லி? உண்மையாக நம்புறீங்களா? அதுக்கு எவ்வளோ நேரம்? இங்கே ஒன்றும் பேர் பார்ட்ஸ் தட்டுப்பாடு கிடையாது. நம்புறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்லா சந்தோஷமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னும் சந்தோஷமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமேன். உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் நாமத்தினாலே நீங்கள் என்ன செய்வீங்க? பிசாசுகளை, சத்தம் வரலையே, நல்ல சத்தமா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்துவோம். அது எனக்கு எதுக்குன்னு நினைக்காதுங்க. பிசாசை துரத்துற வேலை எனக்கு கிடையாதுன்னு நினைச்சிடாதுங்க. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று உங்க பிள்ளைகளையா, உங்களையா, அல்லது உங்க உடம்பையா, உங்களை எங்க தட்டலாம், எங்க அடிக்கலாம், எங்க பிடிச்சா நீங்க குலாப் சாவீங்க, உங்க பிள்ளைக்கு என்ன கெடுதல் செய்யலாம், உங்க மகளை எப்படி பிடிச்சிட்டு போகலாம், மகனை எப்படி பிடிச்சிட்டு போகலான்னு சொல்லி கர்ச்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி சுற்றி திரிகிறான். இந்த ஊர்ல உள்ளவனெல்லாம் சுத்துறானோ இல்லையோ, உங்களையும் என்னையும் சுத்துறாங்கிறது தான் சத்தியம். பாருங்க, வானத்தில் இருந்து அவன் மின்னலை போல விழுகிறான் ஆண்டவர் காண்கிறேன் நீ சொன்னது அது அன்றைக்குள்ள வார்த்தை இல்லை. இன்றைக்கும் இந்த பிசாசு உங்க மேல வானத்தில் இருந்து மின்னல் விழுகிற விதமாய் விழ முடியும், விழுவான். நீங்க தைரியத்தோட விசுவாசத்தோட எதிர்த்து நிற்காம வேற வழியே கிடையாது. ஆமேன். யாரெல்லாம் சொல்றீங்க? சத்தம் வரலையே? ஆமென். நல்ல சந்தோஷமா சொல்லுங்க. ஆமென். சபையில் உங்களுக்கு கற்றுத்தார எல்லாவற்றையும் கீழ்ப்படுகிறீங்க. எல்லாம் கீழ்ப்படிஞ்சு எல்லா ஞானத்தின்படி உங்களை சகல ஞானத்திலும் எல்லா பைபிள் டீச்சிங்லையும் உங்களை வளர்த்துட்டு வர்றாங்க. நீங்க அதை என்ஃபோர்ஸ் பண்ணணும். எத்தனை பேர் என்ஃபோர்ஸ் பண்ண ரெடியா இருக்கிறீங்க? அவருடைய பிள்ளைகளாகும்படி உங்களுக்கு கொடுத்துருக்கிற அதிகாரத்தை நீங்க பிரயோகிக்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நின்னீங்கன்னு வைங்க. நல்லா கவனிங்க, ஒரு ரகசியத்தை சொல்லித்தாரேன். இந்த பிசாசு சிங்கம் கிடையாது சார், சிங்கம் கிடையாது. அவன் எப்படி வருவானா? சிங்கம் போல வருவான், சிங்கம் போல தான் வருவான், சிங்கம் கிடையாது. ஆனா நீங்களும் நானுமோ தான் சிங்கம். சொல்லுங்க. அவர் ஃபாதர் யாரு? யூத ராஜசிங்கம். வாயத்திறன் சொல்லுங்க. யூத ராஜசிங்கம். யாருக்கு பிறந்திருக்கிறோம்? நம்ம யூத ராஜசிங்கத்திற்கு பிறந்திருக்கிறோம். நல்ல சத்தமா சொல்லுங்க. யூத ராஜசிங்கத்திற்கு பிறந்திருக்கிறோம். வாயை திறந்து சொல்லுங்க. யூத கையை வலது கையை வச்சு சொல்லுங்க. ஓ, ஐ ஆம் த பிரீட் ஆஃப் லயன் ஆஃப் ஜூடா. ஹல்லேலூயா. அந்த கத்துல, அந்த தைரியத்தில், அந்த விசுவாசத்தில் நீங்க நின்னீங்கன்னா, எதிர்த்து நின்னால் பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென். உங்க பிள்ளைகிட்ட கிரியை செய்ய முடியாது, உங்க மகள்கிட்ட கிரியை செய்ய முடியாது. இல்லை பாருங்க, அவனுக்கு எங்க வகை தேடி சுற்றி திரிகிறவன் இன்றைக்கு பிள்ளைகளை செல்ல பார்க்காதனாலே குடும்ப பகை வந்துடும் உள்ள. நம்ம வீடுகளில் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா தாய்மார் செல்ல மட்டும் எடுக்காத பார்க்காதன்னா யாருமே கேட்கறது இல்லை. தாயே வேண்டாம், செல்ல விடணுமா? அதை எப்படி விட முடியும்? செல்ல பார்க்காத கேம் விளாடாதன்னா நடக்குமா? அது நடக்கக்கூடிய காரியமா நம்ம ஊரில் இன்னைக்கு? நம்ம வீடுகளில் இருக்காது. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் வெளியே பாருங்க, அது நடக்கவே நடக்காது. ஏன்னா பிசாசு ரொம்ப பக்குவமா அந்த கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்து வாரான், சாத்தான் வர்றான். கடைசி காலம் எல்லாத்துக்கும் மேலே இந்த உருப்படி எல்லார் கையிலையும் வந்துட்டு, எல்லார் கையிலையும் இந்த பாவத்தின் நுழைவாயில் எல்லா கையிலையும் வந்துச்சுட்டு 7 வயசுலேருந்து 70 வயசு உள்ளவனையும் நாசமாக்குறதுக்கு அவன் எங்கேயும் போகாண்டான். இருக்கிற இடத்துல இருந்தே நாசமாயிரும். சின்ன பிள்ளைகள் எல்லாம் பாருங்க, பால் குடிக்கும் போதே இதை கொடுத்துட்டு தட்டிட்டு பார்த்துட்டே இருக்க வச்சிடுறாங்க இல்லையா? அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது. அது பிறகு 10 வயசுல எடுனா அப்படி எடுக்கும், 15 வயசுல எடுனா அப்படி எடுக்கும். இது சூழ்நிலை ஆகி போச்சு. இந்த பொல்லாத, அதான் கர்த்தர் சொல்றார், இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன் மீது கர்த்தர் உதிப்பார். வாயத்திறன் சொல்லுங்க. என் மீது கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உங்கள் மீது காணப்படும். நம்புற பிள்ளைகள் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மகிமை, அந்த அதிகாரம், அந்த ஆளுகை காணப்படும் பொழுது நீங்க சொல்லணும். ஒருவேளை குடிச்சிட்டு வர கணவன், கீழ்ப்படியாத கணவன் அல்லது விபச்சாரத்தில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்களுக்கு விரோதமா நீங்க என்ன செய்யணும்? நீங்க உங்க தனி அறையை பூட்டி கொண்டு அங்கிருந்து பேசணும். அந்த ரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதாவோடு நீங்க பேசணும். ஆண்டவரே,
என் பிள்ளைகளை இந்த பிசாசு இது கீழ்ப்படியாமின் ஆவி தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அந்தகார சக்திகளையும் என் பிள்ளைகளை பிடிக்கிற எல்லா கீழ்ப்படியாமை கேம்ஸ் என்றும் மற்ற காரியங்களில் பிடிக்கிற கெடுக்க நினைக்கிற எல்லா அந்தகார சக்திகளும் அழிவதாக. எத்தனை பேர் நம்புறீங்க அப்படி சத்தம் போட முடியும்னு சொல்லி? நீங்க உங்க தனி அறையில இருந்து அனுப்புகிற ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையும், உங்களுக்கு நான் உண்மையா சொல்றேன், நீங்க அனுப்புகிற ஒவ்வொரு வார்த்தையும் மிசைல் பாருங்க, ஏவுகணை போற மாதிரி போகும். அது என்ன செய்யணுமோ அது போய் அந்த வேலையை முடிக்காம திரும்பாது. நீ நம்புறவங்க மாத்திரம் நல்ல பிசாசுக்கு ஒரு இடி கொடுக்கிற மாதிரி, அது ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது. அது அனுப்பின காரியம் பாருங்க, கர்த்தர் என்ன சொன்ன காரியத்தை செய்து விட்டு தான் திரும்பும். ஒரு நாள் ஃபைன் மார்னிங் பார்ப்பீங்க, உங்கள் பையன் சொல்லுவான், மம்மி நான் இந்த செல்லை பார்க்கவே மாட்டேன், இவ்வளோ நாள் நான் இதெல்லாம் பார்த்தேன், இனி பார்க்கவே மாட்டேன். சொல்லுவானா சொல்ல மாட்டானா? சொல்ல மாட்டானா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். ஐயா உங்க புருஷன் சொல்லுவான், ஐயா நான் இனி இப்படி போக மாட்டேன், இப்படி செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிரு, நான் இனி இப்படித்தான் இருப்பேன், உன்கிட்ட இனி சண்டை போட மாட்டேன், உனக்கு விரோதமாக பேச மாட்டேன், உன்னை சந்தேகப்பட மாட்டேன், இனி இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு மாற்றம் வரும். நீ சொல்கிறவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். யோவான் 15:7 கர்த்தர் அதான் தான் சொன்னார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். எப்படி நிலைத்திருக்கணும்? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்கணும். நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது சொல்லுங்க? இந்த 2026க்கு இது போதும். சொல்லுங்க வாய் திறந்து, 2026க்கு இது போதும். ஆமென். அவருடைய வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருக்கும் பொழுது, அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அவரிலே நிலைத்திருக்க முடியும். அவரில் நிலைத்திருக்கும் பொழுது நல்லா கவனிங்க, தட் இஸ் த கிறிஸ்டியன் லைஃப். ஐயா, இந்த சின்ன மனுஷனுக்குள்ள கிறிஸ்தவ லைஃப் என்ன தெரியுமா உங்களுக்கு? அருமையான தேவ பிள்ளை, உங்களுக்கு தெரிஞ்சது தான், நீங்கள் படித்தது தான். கிறிஸ்தவ லைஃப் என்ன தெரியுமா? ப்ராக்டிக்கலாக சின்ன மனுஷனுக்குள்ளே பெரிய தெய்வம். சத்தம் வரலையே? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க சொல்லுங்க? இந்த சின்ன மனுஷனுக்குள்ள ஒரு பாட்டு உண்டு தெரியுமா? சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா வர மாட்டாரா? வந்தா என்ன நடக்கும் சார்? கைகளை நல்லா தட்டி ஓ க்ளோரி ஆமென். நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். சாவுக்கு இனமான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. எதை நீங்க குடிச்சாலும் சேதப்படுத்தாது. நல்லா கவனிங்க, இந்த உலகத்துல கோழிக்காய்ச்சல், எலிக்காய்ச்சல், குரங்கு காய்ச்சல், பன்னி காய்ச்சல், பறவை காய்ச்சல் பேர் வைக்கிறாங்க பாருங்க. எலிக்காய்ச்சல், கோழிக்காய்ச்சல். விஞ்ஞானிகளுக்கு பேர் கொடுத்தது யாரையா? விஞ்ஞானிகள் மண்டை என்ன எப்படி வேலை செய்யுது? எலிக்காய்ச்சல், குரங்கு காய்ச்சல், கோழிக்காய்ச்சல், பன்னி காய்ச்சல். பேரை பார்த்தீங்களா? இந்த பேர் வைக்கிற ஒரு மண்டையிலே நம்மால் வேலை செய்து வரன்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் இப்படி தான்டா பேர் வைக்கணும். இந்த வாதைகள் எல்லாம் சின்ன சின்ன வைரஸாக இருந்துக்கிட்டு அது உங்களுக்குள்ள, இது கொரோனாவாக இருக்கட்டுமே, அது உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க, உங்களுக்குள்ளே இந்த ஆண்டவர் மகிமையின் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது அது எது உங்களுக்குள்ளே வந்தாலும் அது சாகும். நீங்களும் நானும் சாக மாட்டோம். சாவுக்கு இனமான யாதொன்றை நீங்க இன்ஹீல் பண்ணிட்டா கூட அதுக சாகும், நாம சாக மாட்டோம். கைகளை நல்லா தட்டி மைட்டி காட் ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னும் சந்தோஷமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஓ மைட்டி காட். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 4:18 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான்கள் இப்படியாய் நடக்கிற நீதிமான்கள். நல்லா கவனிங்க, இந்த விசுவாசம் உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்களா? நல்லா கவனிங்க, நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும், நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படி வாயை திறந்து சொல்லுங்க ஆமென். உங்க பாதை ரிட்டையர்ட் ஆன பிறகு அவ்வளோதான். நிறைய பேருக்கு ரிட்டையர்ட் ஆகிட்டா அப்படிதான், அவ்வளோதான். ரிட்டையர்ட் ஆன பிறகு அவ்வளோதான், நான் இப்போ எப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன், ரிட்டையர்ட் ஆன பிறகு இவ்வளோதான் அப்படி நம்ம நினைக்கிறோம். பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் நீதிமான்களுடைய பாதை எப்படி இருக்குமா? நடுப்பகல் வரைக்கும் உயர உயர எழும்பி பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல் இருக்குமா? அப் டு யுவர் எண்ட் அது அப்படியே பிரகாசமாக இருக்கும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க
ஏமேன். ஞானவான்கள் எப்படி இருப்பாங்களாம்? எவன் ஞானவான்யா? ஆண்டவருடைய கிருபையை ஆண்டவரையே தரித்து கொண்டிருக்கிற, அவரையே அணிந்து கொண்டிருக்கிற மனிதன் ஞானவான்கள். அவங்க எப்படி இருப்பாங்களாம் பாருங்க. ஆகாய மண்டலத்து ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் ஆகாய மண்டலத்து நட்சத்திரங்களை போலவும் ஜொலிப்பார்கள். நீங்க எப்படி ஜொலிப்பீங்க சொல்லுங்க, வாய் திறந்து. ஆகாய மண்டலத்து சுடர்களை போல. நல்ல கைகளை தட்டி mighty God, amen. ஓ, இன்னும் கர்த்தரை நீதிமான்கள் தம்முடைய பிதாவின் ராஜ்யத்திலே எப்படி இருப்பாங்களாம்? நீதிமான்கள் பிதாவுடைய ராஜ்யத்திலே சூரியனை போல் பிரகாசிப்பார்களாம். எந்த சூழ்நிலையிலையும் நீங்க பிரகாசிப்பீங்க. கைகளை நல்லா தட்டி. எந்த சூழ்நிலையிலையும், எந்த டேஞ்சரஸ் சிச்சுவேஷனும், எந்த இருளின் ஆதிக்கமும் உங்களை அழுத்த முடியாது, தொட முடியாது, உங்களை திருட முடியாது, உங்களை கொல்ல முடியாது. யோவான் 10:10 சொல்லப்பட்ட எந்த அழிவும் உங்களுக்கு வராது. நீங்களே ஆளுகை செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். நல்ல சந்தோஷமா சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த கிருபை, இந்த அற்புதமான மகிமை பெற்ற பிள்ளைகள் அவங்கள பார்த்தா கர்த்தர் சொல்றாரு, உலகத்தின் ஒளியா இருக்கிற கர்த்தர் சொல்றாரு, நீங்களே உலகத்தின் வெளிச்சமா இருக்கிறீர்கள். எத்தனை பேருக்கு உலகத்தின் வெளிச்சமா இருக்குன்னு ஆசை? அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இது 2026 உள்ள வெற்றி வாழ்க்கை உங்க கையில தான் இருக்குது. சத்தம் வரலையே ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு டைரக்ஷனை திருப்புறதுல இருந்து அதை சக்சஸ் ஆக்குறது எல்லாம் நம்ம கையில தான் இருக்கிறது. அதற்காக தான் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். ஆமென். அந்த அதிகாரத்தை நீங்க கையில் எடுக்கும் பொழுது, அந்த ஆளுகையை நீங்க செய்யும் பொழுது, பிசாசு உங்களை விட்டு உங்களை போட்டுட்டு ஓடோடி போவான். நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். ஆமென். கர்த்தர் சொன்னார், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கிறது போல, என் பிதாவின் சிங்காசனத்தில் இருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோட கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன். கரங்களை நல்லா தட்டி பாருங்க. இந்த முடிச்சிட்டு எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதை முடிச்சுட்டு நாங்கள் பிலிப்பைன்ஸ் தேசத்துக்கு போக போகிறோம். பிலிப்பைன்ஸ் தேசத்துக்கு போக போகிறோம். அங்கே போய் 6 மாதம் 7 பேர் போய் ஒரு 5 வாகனங்களை பிடிச்சிக்கிட்டு அங்கே போய் என்ன செய்வோம்? உலகத்தை கலக்குகிறவர்கள் எப்படி சொல்லுவாங்க உங்களை என்னை குறித்து? உலகம் எங்கும் போங்கன்னு சொன்ன ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? சீசர்களை எப்படி என்ன செய்வாங்களா? அவங்க உலகத்தை கலக்குவார்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். உலகத்தை கலக்கிற வேலையை அங்கே போய் செய்ய போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் அப்படி கண்களை மூடிக்கொள்ளுங்கள். எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. கேட்ட ஒவ்வொரு வார்த்தையிலும் அப்பா உம்முடைய கிருபை இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் உமக்காய் வைராக்கியமாய் எழுந்து எரிந்து பிரகாசிக்கிற விளக்கை போன்று இவர்கள் ஒவ்வொருவரும் சபையை கட்டுகிற பிள்ளைகளாய், சபைக்காக நிற்கிற பிள்ளைகளாய். ஆமென். தேவ மனிதனாகிய அருமையான போதகர் செல்வகுமார் ஐயாவோடும் இந்த ஊழியங்களோடும் நின்று இவர்கள் இந்த 2026 கர்த்தர் பெரிய காரியங்களை சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் புது பலன் அடைந்து புதிய கிருபைகளை பெற்று ஆமென் கழுகுகளைப் போல இறக்கைகளை அடித்து உயரே எழும்புகிற அற்புதமான சூழ்நிலைகள் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாக்கும்படியாய் ஆமென். உம்முடைய அபிஷேகம் ஐயா, அந்த நிறைவான ஆவியின் அபிஷேகம் இவர்கள் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்தும்படியாய், இவர்கள் பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வழிகிற அனுபவங்கள் உண்டாகும்படியாய், இந்த சபை கையிலே எடுத்திருக்கிற இந்த புதிய சபை கட்டுமான பணிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த பிள்ளைகள்
பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் இணைந்து சேர்ந்து கட்டும்படியாய் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு புதிய பலனை, புதிய கிருபைகளை கொடுப்பீராக. எல்லா அந்தகார வல்லமைகளும் நிர்மூலமாகும்படியாய் உம்முடைய பிள்ளைகள் புது பலன் அடைந்து எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை பலப்படுத்துவீராக, பாதுகாப்பீராக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா.